வரைக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கல நான் பிடிக்கிறதுக்கு. இப்போவே பாதி வச்சிருச்சு. டைம் பாஸ் அடிச்சுட்டே இருப்பேன். நான் அப்போவே பாதி எடுத்துருச்சு. ஓகே, மீதி இருக்குது, நம்ம அப்புறம் எடுப்போம். பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 6 கேட்டிருந்தேன். இதுவும் ஒரு பபுள் ராப்லேயே வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. நல்லா குண்டு குண்டாக பெருசாக பார்க்க அழகாக தெரியுது. கையில் எடுத்து பார்ப்போம். சூப்பராக இருக்குது. நீட்டு செயினாக தான் இருக்குது. என்னோட சின்ன மணிக்கு கூட கரெக்டாக நான் போட்டுக்க முடியும். மணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு கூட போட்டுக்க முடியும். லென்த்து கூட தான் இருக்குது. 150 ரூபான்னு சொன்னாங்க. நான் 6 வாங்கியிருந்தேன். 2 3 4 5 6. சூப்பர், நல்லா அனுப்பியிருக்கிறாங்க. என்னோடய முத்துமணிலாம் பார்ப்போமா? என் தம்பி யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க முத்து. இது வந்து கிறிஸ்டல் மணி. இது மரகதமா? எல்லாமே ஸ்டோன் தான் நினைக்கிறேன். எல்லாம் கொடுத்துருந்தாங்களா? சரி, எப்படி அங்கேருந்து வந்து கொஞ்சம் காஸ்ட்லி நல்லதாக தான் இருக்கும். டெய்லி மேட்ச் ஆகணும்னு போட்டுக்கலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கெல்லாம் தான் பேக் செயின் வாங்கினேன். இதுவும் கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும். நமக்கு இதோட மதிப்புலாம் தெரியல, இருந்தாலும் ஆசையாக இருக்குது. எல்லாம் கோத்து போட்டுக்கலான்னு பேக் செயின் வாங்கி ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு கோல்டில் டாலர் ஒன்று எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இதெல்லாம் என்னோடய ஐட்டம்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.